வணக்கம். இன்னைக்கு 4 மார்ச் 2021 டைம் கரெக்டாக 9 மணி 21 நிமிஷம் ஆகுது. இன்னைக்கு நம்ம வந்து 35,700 கால் ஆப்ஷன் 35,700 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். 700 கால் ஆப்ஷன் பொறுத்த மட்டும் 450 ரூபா கிட்ட வந்ததுன்னா செல்லு, 530 மேலே போச்சுன்னா பை, 150 கிட்ட வந்தால் செல்லு, 120 கீழே போச்சுன்னா செல்லு. அதே போல் 35,700 புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 450 கிட்ட வந்தால் செல்லு, 530 மேலே போச்சுன்னா பை. அதே போல் இன்னும் பை ரேஞ்ச் வந்து நான் இது போடலை, ஏன்னா பை ரேஞ்ச் வந்து கண்டிப்பாக எதுவுமே 0 தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம போட்டால் கூட நமக்கு இந்த இடத்துல ஒர்த் இல்லை. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துக்கலான்னு பார்க்குறேன். இப்போதைக்கு வந்து புட் ஆப்ஷனுக்கு பை ரேஞ்ச் போடலை. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 35,700 கால் ஆப்ஷன் 700 புட் ஆப்ஷன் ரெண்டுமே எடுத்து வச்சுருக்கோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் பார்க்குறோம் கரெக்டாக 9 மணி 55 நிமிஷம் ஆகுது. நமக்கு பார்க்குறோம் கரெக்டாக நம்ம லெவல்லேருந்து பை வந்திருக்கு. 35,700 கால் ரோபோ எடுத்திருக்கு ஒரு லாட்டு. நெஸ்ட்டில் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. எம்டிஎம் பார்க்குறோம் ஆல்மோஸ்ட் நியூட்ரலில் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் வந்து கரெக்டாக 11 மணி 57 நிமிஷம் ஆகுது. இப்போ நம்ம பார்க்குறோம் நமக்கு கால் ஆப்ஷன் பார்த்தோன்னா கரெக்டாக 150 ரூபாவில் பை ஆச்சு. இந்த ரேஞ்சில் பை ஆகிட்டு ஒரே ஸ்ட்ரைட் வந்து மார்க்கெட் நல்லா மேலே ரிகவர் ஆகி கொடுத்துட்டான். பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 450 வரையும் போயிருக்கு. இப்போதைக்கு பார்த்தோன்னா 359 வரையும் இருக்குது. இப்போதைக்கு எம்டிஎம் ப்ராஃபிட் பார்க்குறோம் ஒரு 5,500 கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. ஒரே சிங்கிள் லாட் 150 ரூபாய்க்கு பை ஆனது 5,500 கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. ஸோ இது வந்து 450 கிட்ட போச்சுன்னா நமக்கு வந்து செல் ரேஞ்சை டச் ஆகும். ஸோ இப்போதைக்கு வந்து 388 அந்த ரேஞ்சில் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் வந்து கரெக்டாக 12:30 மணி ஆகுது. இப்போ நம்ம பார்க்குறோம் நம்ம வந்து 150 ரூபாவில் போட்டிருந்த ரோபோ எடுத்திருந்த ஆப்ஷன் பார்த்தோம்னா இப்போ நமக்கு வந்து ஒரு 6,500 கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தோன்னா நம்ம வந்து 35,800 கால் ஆப்ஷன் வந்து ஸ்கேல்பிங்காக போட்டிருக்கோம் 2 லாட்டு. அது பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு 350 ரூபா ப்ராஃபிட் இருக்குது. அதே போல் 35,700 கால் ஆப்ஷன் ரோபோ வந்து 150 ரூபாய்க்கு வாங்கினது. ஆல்மோஸ்ட் இப்போ வந்து 412 413 போகுது. இது வந்து ஒரு ரொம்ப நல்ல ப்ராஃபிட் இது. ஏன்னா இது வந்து நமக்கு 150 ரூபான்னு வரும்போது 3,600 3,700 அதோட வேல்யூவே நமக்கு இப்போ 6,200 இருக்குது. ஸோ அதை மட்டும் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா 6,500 நல்ல ப்ராஃபிட்ன்றதுனால அதை நம்ம கட் பண்ணிக்கிறோம். ரோபோவில் கட் பண்ணிட்டோம். நெஸ்ட்டில் பார்க்கலாம். நெஸ்ட்டில் கட் ஆகிடுச்சு. 6,300 அதில் நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸ்கேல்பிங் வந்து 2 லாட் வந்து 35,800 கால் ஆப்ஷன் ஆல்மோஸ்ட் 324க்கு பை பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு 200 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் பார்த்தோன்னா கரெக்டாக 12:30 மணி ஆகுது. ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு 7,800 8,000 கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம ஸ்கேல்பிங்கில் போட்டதெல்லாம் சேர்த்தா 8,000 கிட்ட இருக்குது ப்ராஃபிட்டு. ஸோ இன்றைக்கி இது போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா 8,000ன்றது நமக்கு போதும் ஒரு நாளைக்கு இப்போதைக்கு. ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி வேறு, மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் வேறு மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். இதுக்கப்புறமா 12:30 மணி 1 மணிக்கு மேலே எனக்கும் ஒர்க் இருக்குது. ஸோ நான் பார்த்து ஒரு 8,500 9,000 கிட்ட வந்ததுன்னா கட் பண்ணலான்னு பார்க்குறேன். ஆல்மோஸ்ட் 369 371 இருக்குது. ஆல்மோஸ்ட் 1,800 2,000 கிட்ட இருக்குது ப்ராஃபிட். 8,000 கிட்ட இருக்குது. ஸோ நம்ம எல்லாம் ஸ்கொயராக பண்ணிக்கலாம். டேஷ்போர்டில் போய் எல்லாம் ஸ்கொயராக பண்ணிக்கிறோம். எஸ் கொடுக்குறோம். ரோபோவில் பார்க்கலாம். ரோபோவில் கட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 8,100 கிட்ட இன்றைக்கி ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. நாளை ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.